எங்களுக்கு 2 பேருக்கும், எங்க பசங்களுக்கு, வீட்ல அம்மா, அக்கா எல்லாருக்கும் வாங்கியாச்சு. வேலவன் ஸ்டோர்ஸுக்கு டைரக்டா வாங்க. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இந்த போதைப் பொருளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மீண்டும் மீண்டும் நானும் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறேன். ஒரு உடம்புல ஒரு கேன்சர் கட்டி வந்ததுன்னா அது எவ்வளவு ஆபத்துகளை விளைவிக்குமோ அது இன்னும் 2 வருஷம் கழித்து பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அந்த மாதிரி நாட்டிற்கு வந்த கேன்சர் தான் இந்த போதை கும்பல், இந்த மாஃபியா சிக்கியிருப்பது என்பது, இந்த மாஃபியா செயல்பட்டது என்பது. இவன் இந்தியா முழுக்க இந்தியாவினுடைய பாதுகாப்பிற்கு, தமிழ்நாட்டினுடைய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய அளவிற்கான ஆட்கள் இவங்க. அப்போ இவ்வளவு மோசமான இவன் ஏதோ இந்த ரோட்டில் கஞ்சா விற்கிற வரலங்க, நம்ம மட்டும் பேசிட்டோம். ரோட்டில் கஞ்சா விற்கிறவன், இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சல் வரலவன், இவன் உலகம் முழுக்க ஒரு பேரலல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய நெட்வொர்க், அதனுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய இங்கே செயல்பட்ட அந்த நெட்வொர்க், அந்த தலைவன் ஜாஃபர் சாதிக் அவனை தேடி வந்தால் திமுகவின் பொறுப்பாளராக இருக்கிறான், திமுகவின் தலைவர்களோடு எல்லாம் நின்று கொண்டு இருக்கிறான். திமுகவினுடைய தலைமை, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், எந்த இடம் ஒட்டுமொத்த 8 கோடி மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடமோ அந்த வீட்டிற்குள்ளேயே அவன் புகுந்திருக்கிறான். உலக அளவிலான கிரிமினல், ஒரு மாஃபியா கேங்கினுடைய தலைவன் முதலமைச்சரின் வீட்டுக்குள்ளே இருக்கிறான் என்பது சாதாரண பிரச்சனை அல்ல. அப்போ இதை நாங்கள் இதன் பிரச்சனையினுடைய தீவிரத்தன்மையை, இதனுடைய அபாயகரமான தன்மையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து நாங்கள் இந்த போராட்டத்தை செய்கிறோம். இதற்கு தார்மீக பொறுப்பேற்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பதவி விலக வேண்டும். அவன் குற்றவாளி என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டங்காட்டி தான் நீக்கிறீங்க. அவன் குற்றவாளியாக இருப்பானோங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருந்தால் கூட சஸ்பெண்ட் தான் பண்ணியிருப்பீங்க, தற்காலிக நீக்கியிருப்பீங்க. நீ சரி பண்ணிட்டு வான்னு நிரந்தரமாக நீக்கிட்டீங்க. எனவே ஒரு விஷயம் நல்லா தெரியுது, அவன் குற்றவாளி. இந்த கிரிமினல் குற்றவாளி உங்கள் கட்சியிலே உறுப்பினராக பொறுப்பாளராக மட்டும் இருந்தானா, இல்லை அவன் அந்த குற்றம் செய்து அந்த மாஃபியா போதைப்பொருள் விற்று சம்பாதித்த பணத்திலே அதை முழுவதுமாக முதலீடு செய்து எடுத்த திரைப்படத்திற்கு அதனுடைய டீசர் வெளியிடுவதற்கு உங்கள் மருமகளை கூப்பிட்டு கொண்டு போகிற அளவிற்கு நெருக்கமாக இருந்தானா? இப்போ இந்தியாவை ஆளுகிற பாஜகவோ, தமிழ்நாட்டை தன்னால் ஆண்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமோ மற்ற கட்சிகளையோ தேர்ந்தெடுக்காமல் அவன் திமுகவை தேர்ந்தெடுக்கிறான் என்றால், அந்த கிரிமினலை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தொழிலுக்கு பயன்படுகிற ஏதோ ஒரு லூப் ஹோல் இங்கே இருக்கிறது என்று அவன் அடையாளம் கண்டுபிடித்து தானே தேர்ந்தெடுத்திருக்கான். அந்த லூப் ஹோல்னால் அவன் பயனடைந்தானா இல்லையா என்று நமக்கு தெரியணும் இல்லை. இப்ப புரியுதுங்களா? அப்ப அதுக்கு பதில் சொல்ற இடத்துல யார் இருக்கா? நீங்க இருங்க, இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். முதலமைச்சரோடு நேரடியாக படம் எடுத்தது தவறா என்று கேட்கிறார். படம் எடுத்தது தவறில்லை, எல்லாரும் வரான், தலைவர்கள் இருப்பாங்க. ஆனால் முதலமைச்சரை சந்தித்து மீண்டும் மீண்டும் எல்லா அமைச்சர்களையும் சந்தித்து, முதலமைச்சரையும் சந்தித்து படம் எடுத்து அவர்களோடு தொடர்பில் இருந்து அவர்கள் குடும்ப உறுப்பினர்களை பட விழாவுக்கு கூட்டி போகிற அளவுக்கு ஒருத்தர் நெருக்கமாகிறான் என்று சொன்னால், முதலமைச்சருக்கு என்று தனி உளவு பிரிவு இருக்கிறதா இல்லையா? இந்தியாவில் எல்லா முதலமைச்சருக்கும் இருக்கிறது. அந்த உளவு பிரிவினுடைய வேலை என்ன? உன்னை நெருங்கி வருகிறவன் யாராக இருந்தாலும், இது எல்லா முதலமைச்சருக்கும் நான் சொல்கிறேன், எங்கள் எடப்பாடியாருக்கும் இந்த பிரச்சனை வந்திருக்கும், எல்லா முதலமைச்சருக்கும் வந்திருக்கும். இந்த மாதிரி ஆட்கள் அவங்களை நெருங்க பார்ப்பாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா, இந்த முதலமைச்சர்கள் உடனடியாக அந்த உளவு பிரிவை கூப்பிட்டு இவனை யாருன்னு பாருங்கள், அவரோட லிஸ்ட் கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்போ அவங்க அவளை பற்றி எடுத்து அதை கொடுப்பாங்க. சார், இத்தனை கேஸ் அவர் மேலே பெண்டிங் இருக்குது, இந்த கேஸ் இருக்குன்னு கொடுத்தாங்கன்னா கிட்ட வரக்கூடாதுன்றுவாங்க. நான் எடப்பாடியார் மட்டும் சொல்ல, இந்தியாவில் இருக்கிற பல முதலமைச்சர்கள் பார்த்து நின்றுவாங்க, உள்ள விடாதீங்கன்றுவாங்க. அப்படி இருக்கிற இடத்துல தமிழ்நாட்டையே பாதுகாப்பேன், சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பேன் என்று சத்தியம் செய்துவிட்டு நீங்கள் பதவி பிரமாணம் ஏற்றீர்களே, உங்கள் பக்கத்திலேயே அவன் நின்று விட்டான், உங்களையே பாதுகாக்க முடியவில்லை என்றால் இந்த உளவுத்துறை தோற்று போய்விட்டது, தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பில்லை என்று நாங்கள் சொல்வதிலே என்ன பிழை? அதான் இந்த கருத்து கணிப்புகள் எடுப்பது இப்போ இது யார் பின்னாடி இருக்காங்க, இது என்னங்கிறது எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது. அதே நான் மக்களே ரிவீல் பண்ணிக்குவாங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு. எங்களை பொறுத்த வரைக்கும் 2014 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதிமுக வெல்லாது என்று கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் பேசுச்சு. இந்தியாவிலே 2வது பெரிய கட்சியாக 40 தொகுதியிலும் இரட்டை இலை நிற்க வச்சு, கூட்டணியும் இல்லாமல் இந்தியாவிலே 2வது பெரிய கட்சியாக பார்லிமெண்ட்டுக்குள்ள உட்காந்துச்சு அதிமுக. 2016 அதிமுக ஆட்சி மீண்டும் வராது என்று கருத்து கணிப்புகள் பேசுச்சு. மீண்டும் தொடர்ச்சியான 5 ஆண்டு ஆட்சியை அதிமுக பெற்றது. 2021 சட்டமன்ற தேர்தல் வரும்போது எடப்பாடியாரனுடைய தலைமையில் இன்றைக்கு அதிமுக 10 தொகுதிக்கும் குறைவாகத்தான் வெற்றி பெறும். நான் கருத்து கணிப்பில் 75 இடங்களை பிடித்து வலிமையான எதிர்கட்சியாக போய் உட்கார்ந்தது. என்றைக்கும் இந்த கருத்து கணிப்புகளில் உண்மை இருந்ததில்லை. இன்னைக்கு இவங்க கொடுத்துட்டு இருக்கிற கருத்து கணிப்பு வினோதமாக இருக்குது. நான் சொல்கிறேன், கடந்த தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது இல்லையா? கடந்த தேர்தல் வரைக்கும் தமிழ்நாடு பைப்போலார் பாலிடிக்ஸில் இருமுனை போட்டி தான் தமிழ்நாட்டில் என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை. சரிங்களா? இது இல்லை மாறிடுச்சு, இன்னொரு கட்சி வந்துருச்சு என்று சொன்னால், தொடர்ச்சியாக 3 தேர்தல்களில் அந்த கட்சி 2ஆம் இடத்தையோ முதல் இடத்தையோ பிடித்து நிலைநிறுத்தினாத்தான் அப்படி ஒரு நிலை வந்துருச்சுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அது எதுவுமே நடக்காத போது இவர்கள் அப்படி ஒரு நிலையை வருவதற்கு மக்களை மனதை தயார்படுத்துகிறார்கள், அதற்கான வேலையை செய்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த தொண்டர்களினுடைய மன உறுதியை குலைப்பதற்கு இவர்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பயன்படுது. இதை செஞ்சு முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. நீங்கள் ஒரே மாதிரி வச்சுட்டு இருக்க முடியாது.
இதெல்லாம் டைலட்டிக்கலாக இருக்கும். இன்னைக்கு இருக்கிற சூழல், இன்னைக்கு இருக்கிற நிலைகளை பொறுத்து நாம் முன்னாடி அறிவிக்க வேண்டுமா, நாம் பொறுத்திருந்து அறிவிக்க வேண்டுமா என்பதையெல்லாம் அந்த தலைவர்கள் முடிவு செய்ய வேண்டும். அதை முடிவு செய்கிற ஆற்றல் பெற்றவர்கள் தான் தலைவர்களாக இருக்க முடியும். எங்கள் பொதுச் செயலாளர் தலைவராக இருக்கிறார் அப்படிங்கிறத தான் இதெல்லாம் வெளிப்படுத்துது. அவர் அதுக்கு சரியான நேரம் பார்த்து தான் இருக்கிறார். இதுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. கூட்டணி வலிமையாக அமையும். இன்றைக்கே ஏற்கனவே எங்களோடு கூட்டணி கட்சிகள் வந்திருக்கிறார்கள். அதெல்லாம் உறுதியாக இருக்கின்ற இடங்கள் சிலது முடியாமல் கூட நீங்கள் மற்றபடி கூட்டணி என்பது உறுதியாகப்பட்டிருக்கிறது சில கட்சிகளோட. இதெல்லாம் தாண்டி ஒருவேளை 40 தொகுதியிலும் அதிமுக இரட்டை இலையிலே போட்டியிடுகிறது என்கிற செய்தியை எங்கள் பொதுச் செயலாளர் சொன்னாலும் அதற்கு மிக உறுதியோடு மிக வேகமாக களத்திலே பணியாற்றுவதற்கு தொண்டர்களும் தோழர்களும் தமிழ்நாடு முழுவதும் எல்லா தொகுதியிலும் தயாராக நிலையில் இருக்கிறார்கள். ஏன்னா நாங்கள் தேர்தலுக்கு தயாராகிற கட்சியே இல்லை. இந்த கட்சி மாதந்தோறும், வாரந்தோறும், நாள்தோறும் மக்களோடு மக்களாக நின்று கடைசியில் கிரவுண்ட் லெவலில் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கிற கட்சி. நான் அதைத்தான் மீண்டும் சொல்கிறேன். அரசியல் ஆய்வாளர்கள் இதை கொஞ்சம் உற்று நோக்குனாங்கன்னா புரியும். அதிமுக கிரவுண்ட்லேருந்து மேலே வந்த கட்சி, புரியுதுங்களா? தமிழ்நாட்டினுடைய எந்த கடைக்கோடி கிராமத்திலும் எந்த கடைசி மனிதனுக்கும் அதிமுகவையும் இரட்டை இலையும் தெரியும். அவன் ஏற்கிறான் எதிர்க்கிறான்ங்கிறது ரெண்டாவது. நாங்கள் அங்கிருந்து வந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இவங்க பாரதிய ஜனதா வந்துடும், பாரதிய ஜனதா 3வது இடத்துக்கு போயிடும், 2வது இடம் வந்துடும், மேலே ஏறிடும் முடிச்சுன்னா பாரதிய ஜனதாவுக்கு கிரவுண்டில் என்ன இருக்குது? பாரதிய ஜனதா மேலிருந்து கீழே போகிற கட்சி. நீங்கள் இப்போ தான் நடைபயணம் போவீங்க, நீங்கள் விளம்பரங்கள் பண்ணிகிட்டு இருப்பீங்க, நீங்கள் சில செய்தியாளர் சந்திப்புகளை வைரலாக்கி விட்டுட்டு இருப்பீங்க. இதெல்லாம் மேலே வேலை செஞ்சு நீங்கள் எப்போ கீழே போய் சேர்றது? எவ்வளையா போய் பேசுவீங்க? நீங்கள் யாருக்கே ஆதரவு? நீங்கள் உங்கள் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை வாங்கி வாங்கி கொளுத்து உங்கள் குடும்பம் இப்படி லட்சக்கணக்கான கோடிகளை திருடி 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 இந்த நாட்டினுடைய மாபெரும் மாஃபியாவுக்கு துணை போனதை தவிர நீங்கள் வேறு என்னதையா செஞ்சீங்க? இந்த நாட்டுக்கு நலத்திட்டங்கள் ஒன்றை சொல்லி ஓட்டு கேளுங்கப்பா. நான் அதைத்தான் கேட்குறேன். நான் சொல்கிறேனே, அதிமுக காரனாக நான் இருக்கிறேன். அதிமுகவில் வந்தவர்கள் தான் நான் இந்த செய்திகளை எல்லாம் தேடி தேடி படிக்கிறேன். இவங்க செஞ்ச செய்திகளை சமூக நீதி சமூக நீதி சமூக நீதிங்கிற திமுக இந்தியாவில் எங்காவது இருக்கா? 69 விழுக்காடு இடஒதுக்கீடு எந்த ஸ்டேட்லையாவது இருக்கா? தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது. உறுதிப்படுத்தியது யார்? அதிமுக. புரட்சி தலைவர் அம்மா அவர்களின் ஆட்சி தான். அதிமுக தான் 69% இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்தி சும்மா வைக்கல. 9வது அட்டவணையில், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 9வது அட்டவணையில் சேர்த்தாங்க. இன்னைக்கு எந்த கொம்பன் வந்தாலும் அதை மாற்ற முடியாதுங்கிற நிலைமை உருவாக்கி வச்சாங்க. லட்சக்கணக்கான பிள்ளைகள், நம் பிள்ளைகள் இன்றைக்கு உயர் படிப்பு படித்து உயர்கல்வி பெற்று அரசு துறைகளில் இன்றைக்கு இருக்கிறான், உலகம் முழுவதும் இருக்கிறான் என்று சொன்னால் இந்த ஒற்றை கையெழுத்தல்லவாயா இத்தனை பேத்தையும் கொண்டு போச்சு, இடஒதுக்கீட்டை கொண்டு வந்துச்சு, இந்தியாவுக்கே வழிகாட்டியா நின்றுச்சு. செஞ்சது அதிமுக. நாங்களே பேசல, நீ என்னையா சமூக நீதிங்கிற? சமூக நீதிக்கு உனக்கு என்ன தொடர்பு? என்ன சம்பந்தம் திமுக சமூக நீதிக்கு? மாநில உரிமை கேட்கிற, மாநில உரிமை நீ காப்பாற்றின மாநில உரிமை ஒன்ன சொல்லு. நான் தான் கேட்கிறேன், ஒவ்வொரு முறையும் கேட்கிறேன். எவனுமே இது வரைக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. யாருமே சொல்லீங்க இது வரைக்கும். திமுக காப்பாற்றிய மாநில உரிமைன்னு ஒன்று சொல்லு. ஒரே ஒரு உரிமை தான். அது கருணாநிதி அவர்கள் இருக்கிற வரைக்கும் அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். இந்த குடியரசு தினத்திலேயே என்னமோ சென்னையில் கோட்டையில் கொடியேற்ற உரிமை, அது ஆளுநர் ஒரு கொடியேற்றிட்டு இருந்தார். இப்போ இவங்க முதலமைச்சர் கொடியேற்ற உரிமை வாங்கிட்டாங்க. இதுதான் இவங்க வாங்கின ஒரே உரிமை. வேறு என்ன? நீ உனக்கு மாநில உரிமைக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? சமூக நீதிக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுவதற்கு உனக்கு என்ன சம்பந்தம்? மக்கள் நல்வாழ்விற்கு நீங்கள் செய்த திட்டம் என்ன இருக்கு? இன்றைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டீர்களே, மக்கள் நல திட்டங்கள் என்று நிறைவேற்றப்படுகிற திட்டங்கள் ஏதாவது ஒன்று உண்டா? உருப்படியாக நிறைவேற்றணும் ஒரு திட்டம் சொல்லுங்களேன்.